ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடியது வந்து பை மோட். இது வந்து ஒரு மொபைல் ஆப்பு. இது க்ரோசரி, வெஜிடபிள்ஸு, மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மளிகை ஜாமான் வீட்டுக்கு வேணுமோ அதோட அரிசி பருப்புலேருந்து எல்லாமே வந்து பை மோட்டில் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவைலபிள் ப்ரைஸில் இருக்குது. இப்போ இந்த பை மோட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். பை மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஹோம் டெலிவரி அவைலபிள் இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 60 ருபீஸ் 70 ருபீஸ் அப்படிங்கிறதுலையே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணிடுறாங்க. இந்த ஆப் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்ட்லேயும், ஆப்பிள் ஐஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது. இதை பயன்படுத்துங்க. நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. இப்போ வீடியோக்குள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி சம்பா பயிரை பற்றி பார்க்குறோம். இது பாருங்கள், நீர் எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு உண்டான பயிர். இதுக்கு முன்னாடி நட்டுருக்கிறது 2 நாளுக்கு உண்டான பயிர். இது நாற்றை வந்து பார்த்திங்கன்னா விதை தூவி விதை நெல் யூஸ் பண்ணி பயிராக பண்ணிடுறாங்க. அந்த நாற்றை வந்து அந்த பயிர் நாற்றை வந்து நடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வயல். அப்புறம் எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, உழவு பணியை வந்து சிறந்தால் தான் நாட்டில் பஞ்சம் வந்து இருக்காது. அனைத்து உழவர்களுக்கும் மனமான்ற பொங்கல் தின வாழ்த்துக்கள். உழவு செழிக்கும், நாடு செழிக்கும். வந்து பாருங்கள், தண்ணியோட சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். அங்கே வந்து டிராக்டரில் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து சிறு இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி, அப்புறம் ரசாயன உரம், அப்புறம் வந்து ட்ரோனில் தெளிக்கிறது, இதெல்லாம் வர வீடியோஸில் நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி தெளிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் பயிரெல்லாம் கொஞ்சம் ஓரத்தில் இருக்குல்ல, காஞ்சிருக்கு பாருங்கள். இது களைக்கொல்லி தெளிச்சிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு வகையான ரசாயனம் தான். இந்த களையெல்லாம் எடுத்துரும். இதுக்கு பதிலாக வந்து கையில் எடுக்கிறது, சுத்தம் பண்ணுறது, அது மேலே மண்ணை போட்டு மூட்டுறது, இந்த மாதிரி வந்து இயற்கையான வழிகளும் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அதிகமாக புல் முளைக்கிறனால அது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நம்ம மனித சக்தி யூஸ் பண்ணி எடுக்கிறது நல்லது. எந்த இதுவுமே வந்து ரசாயனம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்ம இது பண்ணணும், உறுதி பண்ணணும். பாருங்கள், டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உழவு பணி நட்டுட்ருக்காங்க. உழவு பணி நடக்குது. இங்கே வந்து நாற்று இதெல்லாம் களைக்கொல்லிலாம் எடுத்து தூவிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பாருங்கள், பறவைங்க வராமல் இருக்கிறதுக்கு துணியை கட்டி அவங்க விட்டுருக்காங்க பாருங்கள். அது துணி பறக்கிறது மனுஷன் பறக்கிற மாதிரியே இருக்கும், பறவைங்க வராது. இந்த மாதிரி சம்பா பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையும் போடலாம். நெல்லுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து விதை நெல் பயிராக போட்டு அந்த பயிரை நாற்று நட்டுருக்காங்க. ஒற்றை சாலான முறையில் பயிரை வந்து விதைச்சிருக்காங்க. மேற்கொண்டு விவசாயத்தை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.